மோடி அரசு 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. அப்போது இருந்து பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் முக்கியமான ஒரு விஷயமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இருந்தது. நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றினார். இந்தியாவில் உள்ள கருப்பு பணத்தை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி உடனடியாக 500 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகாது என்ற அதிர்ச்சி தகவலை அறிவித்தார். இதில் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இந்த அறிவிப்பு இருந்ததால் நடுத்தர மக்கள் முதல் கோடீஸ்வரர்கள் வரை அதிர்ச்சியில் உறைந்தனர். புழக்கத்தில் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அதற்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் பொதுமக்கள் தங்களிடம் இருந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். வேலையை விட்டுவிட்டு தினசரி வங்கியின் வாசலில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களிடம் சாதாரணமாக புழக்கத்திற்கு வர நீண்ட நாட்களானது. ஆனால் இந்த நோட்டுகள் கைக்கு வந்ததும் புதிய பிரச்சினை தொடங்கியது. 2000 ரூபாய் நோட்டிற்கு சில்லறை கொடுக்க முடியாமல் பலரும் சிரமப்பட்டு வந்தனர். குறிப்பாக வணிகர்கள் அதிக பாதிப்பிற்கு உள்ளானனர். அதேபோல 2000 ரூபாய் நோட்டுகளை பதுக்கும் நடவடிக்கையும் நடைபெற்றது. இதனை சுதாரித்த மத்திய அரசு மீண்டும் ஒரு அதிரடி முடிவு எடுத்தது. அதன்படி 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை நிறுத்தியது. மேலும் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்றது. தற்போது அதிகபட்ச ரூபாயாக 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் உள்ளன. இந்நிலையில் இந்த 500 ரூபாய் நோட்டையும் தடை செய்ய வேண்டும் என்று பாஜக கூட்டணியில் உள்ள ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார்.